அன்பு நெஞ்சே வணக்கம். எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப் போகிற கதை தலைப்பு தொலைவு. இதை எழுதியவர் பூமணி. எழுத்தாளர் அறிமுகம். அவர் உங்களுக்கெல்லாம் அறிமுகமானவர் தான். அவர் பூமணி அப்படின்னு எப்படி புனைப்பேர் வந்துச்சுனாக்கா, அவர் பேர் பூவண்ணா மாணிக்க வாசகம். கோவில்பட்டிக்காரர். கரிசல் வட்டார மக்களை தனது எழுத்தின் பேசுபொருளாக கொண்டவர். 6 நாவல்களையும் 5 சிறுகதை தொகுதிகளையும் எழுதி வெளியிட்டுள்ளார். 1970 எழுத்துலகத்திற்கு வந்த இவர் அண்மையில் அஞ்ஞாடி என்ற நாவலை எழுதியிருக்கிறார். இந்த அஞ்ஞாடி நாவலுக்கு தான் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது 2014 கிடைத்தது. அது மட்டுமன்றி இவரது இன்னொரு நாவலான வெக்கை நாவலை தெரிவித்தான் வெற்றிமாறன் எடுத்த அசுரன் படம் வெளிவந்தது. அதில் இவருக்கு ரொம்ப நல்ல பெயர். கரிசல் வட்டாரம் என்ற வானம் பார்த்த பூமி எவ்வித வளமுமின்றி இறக்குமதி செய்யப்பட்ட தீப்பெட்டி தொழிலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவலம் குறித்து இவர் எழுத்துகளில் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னாக்கா, இவர் கருவேலம் பூக்கள் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அறிமுகம் போதும் என்று கருதுகிறேன். கதைக்கு வருவோம். கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு அங்கே ஒரு குடும்பம் நின்றுட்டு இருக்கும் பஸ்ஸில் ஏறுறதுக்காக. ஒரு சாலைக்கு மறுபுறத்தில் வரிசையாக மரங்கள் இருக்கும். அந்த மரங்களில் புறாக்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு மாலை நேரம்னு வச்சுக்குவோம். பஸ்ஸு ஹார்ன் அடிக்கிறாங்கள்ல, பஸ் அந்த கிராஸ் பண்ணுறப்ப ஹார்ன் அடிப்பாங்க. அந்த ஹார்ன் சத்தத்துக்கு அந்த புறாக்கள்லாம் அப்படியே குப்புன்னு எழுந்திரிச்சு பறக்கும். பறந்து அப்படியே அழகாக திருப்பி அதிலே அடையும். உட்கார்ந்த இடத்துலேயே அடையும். அந்த காட்சியை ரொம்ப கவித்துவமாக இருக்கும். அதை தான் அதே மாதிரி ஒரு ஹார்ன் அடிக்கும். அந்த புறாக்கள்லாம் பறந்து உட்காரும். அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறார். அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு குடும்பம் நிற்கிது சொன்னல, அந்த குடும்பம் என்னன்னா ஒரு ரோசம்மா. அந்த அம்மா என்ன பண்ணும், பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோடனே மார்பில் சிலுவை குறி போட்டுக்கும். அந்த அம்மாவோட காலடியில் மேரிக்குட்டின்னு ஒரு சின்ன பொண்ணு நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பு இதில் உள்ளே இதோட மகன் அந்தோணி, அவன் பொண்டாட்டி வயலட்டு, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அது பிள்ளைங்களோட அவன் உட்காந்துருப்பான். அந்த பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மா சுற்றி விளாண்டுட்டு இருக்கும். இந்த ரோசம்மா என்ன பண்ணுவோம், இங்கேருந்து அவனை பார்ப்பா, தான் பிள்ளையே பாப்பாவை. அவன் மூத்த பிள்ளை. இவளுக்கு 3 பிள்ளைங்க. இந்த அந்தோணிக்கு அடுத்தது மரிய செல்வம் அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை. அது வயசுக்கு வந்த பிள்ளை. அதுக்கு அடுத்தது தான் மேரிக்குட்டி. இந்த அந்தோணியை இந்த அம்மா இங்கேருந்து பார்க்கும். இந்த அம்மாவோட கணவன் அவர் இறந்து போயிட்டார். எப்படி இறந்தார்னாக்கா, அவர் சும்மா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்த குடும்பம் தான் அது. அது வயக்காட்டில் போய் ஏற்ற இறப்பாங்கள்ல, மாடு கட்டி ஏற்ற இறக்கும் பொழுது அந்த தும்பு அருந்து அந்த மாடு என்ன பண்ணும், இவரோட அடி வயிற்றில் முட்டி விடும். முட்டினோடனே அவர் அப்படியே வலி தாங்காமல் அப்படியே படுக்க ஆயிடுவார். கொஞ்ச நாள் அப்படியே இவங்கெல்லாம் ப்ரே பண்ணுவாங்க. எல்லோரும் போய் ப்ரே பண்ணுவாங்க. அந்த ப்ரேயருக்கு ஆண்டவன்கிட்டேருந்து பதில் கிடைக்காது. அவர் இறந்து போயிடுவார். அவர் இறந்த பிறகு இந்த குடும்பம் நொடிச்சு போயிடும். அதாவது அந்தோணியை ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுவார். அவனை பெரிய ஆளாக்கிடணும் அப்படி எல்லா வகையிலையும் அவர் முயற்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அந்தோணி பொறுப்பு இல்லாமலாம் இல்லை. அவனும் இப்போ வேலைக்கு போயிட்டான், பொறுப்போடு தான் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் வயலட்டு. அவள் வசதிக்காரி மருமகள் இருக்காளே, அவள் நல்ல வசதியான வீட்டில் தான் வந்திருப்பா. இப்போ இன்னைய தேதி வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு அவள் பிறந்த வீட்டிலேருந்து தான் மாத ஜாமான்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். அதில் அந்த மருமகள் வயலட்டு ரொம்ப கெட்டிக்காரி. அவள் இந்த குறைஞ்ச காலத்திலேயே அடுத்தடுத்து 2 பிள்ளைகளையும் பெற்று வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்தோணியை அந்த அம்மாக்காரி இங்கேருந்து பார்க்குறா ரோசம்மா. பார்த்தா தோற்றத்தில் அவங்க அப்பா மாதிரியே இருப்பான். அது இல்லை, அப்போ மீசையெல்லாம் அடர்ந்து வளர்ந்துருச்சு. ஆனால் நான் பண்ண தப்பு என்னன்னா, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே 2 பிள்ளைங்களை பற்றி விட்டான். அது அவசரப்பட்டு விட்டான் அவன் அப்படின்னு இது அம்மா நினச்சிக்கிட்டு இது என்ன பண்ணுது, மேரிக்குட்டி காலில் நிற்கிதுல்ல, அந்த மேரிக்குட்டி தலையை தடவி
நீ வந்து அண்ணனோட பட்டணத்துக்கு போய் படிக்கிறியாடா அப்படின்னு அந்த மேரிக்குட்டிகிட்ட கேட்பான். அது சொல்லும், நான் போகணும்னாக்கா அம்மாவும் என் கூட வரணும் அப்படிங்கிறது. அந்த புள்ள வந்து அம்மாக்கிட்டே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது வந்து அம்மா விட்டே புரியாது. நீ என்ன எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறாடி அப்படின்னு அம்மாக்காரி கேட்பா. அது வந்து சரி, நான் அவன் கூட வந்துட்டாக்கா அக்காக்காரி இருக்கால, அவனை நான் என்ன பண்ணுறது, மரிய செல்வத்தை அக்கா நீ கல்யாணம் கட்டி கொடுத்துரு அப்படிங்க அந்த பிள்ளை. இது பேசிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்துருவான். அந்தோணி பார்த்துட்டு, என்னம்மா நம்ம மரிக்குடி என்ன சொல்கிறா அப்படிங்கிறப்ப, ஒன்றும் இல்லடா, அண்ணன் கூட போய் பட்டணத்தில் படிக்கிறான்னு கேட்டேன். அந்த பிள்ளை என்ன சொல்லுறாக்கா, நான் வந்து நானும் கூட வரணும்னு சொல்லுது. என்னன்னா, ஆமாம் ஆமாம், அது வந்து உன்னை ஒட்டிக்கிட்டே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நல்லதுக்கு இல்லைம்மா, அது வந்து நீ பிரித்து விட்டு எப்போயுமே அம்மா வாண்டியே பிள்ளைங்க இருந்துச்சுனாக்கா அது வந்து நல்லா சரியாக இருக்காமல், ஏன்னா நாளைக்கு பண்ணி கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போகிற உள்ளது அப்படின்ட்டு அவன் சொல்லுவான் அந்தோணி. அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னா, பஸ்ஸு வந்து லேட்டாக வரும். எப்பயும் பஸ் சீக்கிரம் வந்துடும். இந்த அந்தோணி இருக்கான்ல, அந்தோணி வந்து என்னென்னா எப்பயுமே இது வரைக்குமே குடும்பத்துக்கு மேலே அக்கறையாக தான் இருக்கான். அவன் போன பண்டிகைக்கு கூட அவன் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே அம்மாக்காரி ஞாபகப்படுத்திடுவான் வந்து எல்லா செலவுக்குலாம் எல்லாத்தையும் பணம் வந்து அவன் தான் அனுப்புவான். பண்டிகையும் இவங்க சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுக்கு வந்து இருந்தான் அவன். சரி, இந்த வர்ற பண்டிகைக்கு அவன் வந்து வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நினச்சிக்கும். அப்புறம் வந்து அவன் வந்துட்டு போகிறதே ஒரு பெரிய தொகை செலவாகுது. இப்போ வந்து தேவையில்லாமல் வந்திருக்கான். தேவையில்லாமல் நம்ம சொன்னோம்னா அது வந்து அவன் மருமகாய் கோச்சிக்குவா. என்னென்னா, அவனோட குழந்தைய கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு கட்டாயம் வரலைன்னா அவங்களோட மாமனார் கோச்சிக்குவார். அதுக்காக வந்துட்டு போகிறான் அவன். ஆனால் செலவு வந்து கல்லாப்புறம் ஆகிட்டுருக்கு. அந்த செலவு பஸ்ஸுக்கு போக்குவரத்து செலவு எல்லாம் கொடுத்தா நம்ம வீட்டுக்கு எல்லா வகையிலும் பயன்படும். இப்போ வந்து நம்ம மரிய செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த மேரிக்குட்டியை ஆளாக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு இந்த அம்மா ரோசம்மா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அந்தோணி என்ன பண்ணுவான், அங்கே உட்காந்துருக்கான்ல பஸ் ஸ்டாப்பில், நிறைய தம் அடிப்பான். அது ஒன்று அணைய போகிறப்ப அதிலே அடுத்தது பற்ற வச்சுக்கிட்டு இப்படியே புகை விட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான். அதை புகை விட்டுக்கிட்டு தான் அம்மாகிட்டே பேசுவான். இவன் என்னடா இப்படி நீ வந்து சிகரெட் குடிக்கிற, அந்த சிகரெட் குடிக்கிற காசை வந்து சேர்த்து வச்சு ஏன்ட்ட கூட நான் செலவு பண்ணுவேன், ஏன் நீ சொல்லக்கூடாதுன்ட்டு மருமகாரியை கேட்பேன், வயல்ரேட்டு கேட்பேன். நான் என்னத்த பண்ணுறது, நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அவைய கேட்டால் தானே அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஏன்டா இப்படி பண்ணுற, சிகரெட் குடிக்க நிறுத்துறா தயவு செய்து அப்படின்ட்டு அம்மாக்காரி சொல்லுவாள். அப்புறமேல அவளே கேட்பா, ஏன் இப்போ வந்து இன்றைக்கி நீ பஸ்ஸு லேட் ஆகுது அப்படின்னு கேட்பா. என்னன்னு தெரியலம்மா, பஸ்ஸு வர்ற நேரம் தான் அது, ஆனால் வந்துடும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதப்பா இந்த பஸ்ஸு வந்துடும். பஸ்ஸு வந்தோடனே இவன் போய் ஏறுவான், பைலட் ஏறுவா. அவன் ஏறி வந்து அந்த பஸ்ஸு கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. அவங்க வயலட் 2 பேர் அந்த பிள்ளைங்களோட வந்து முதல் சீட்டில் உட்காந்துருவா. அதுக்கு அடுத்த சீட்டில் அந்தோணி உட்காந்துருப்போம். அந்தோணி பக்கத்தில் போய் இந்த ரோசம்மா உட்காந்துருவா. ரோசம்மாவோட மடியில் மேரி குட்டி இருக்கும். அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க பிள்ளைகிட்ட சொல்லுவாள், தம்பி மாத்திரமாக பணம் அனுப்பிட்டுறா, மாதம் பணம் அனுப்புடா, அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு இருக்கிறா, அவள் கல்யாணம் பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கணும்டா, இந்த குட்டியை வந்து நான் படிக்க வச்சு ஆளாக்கணும், இப்படியெல்லாம் பொறுப்பெல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் ஒன்று தொந்தரவு பண்ண ஒன்றை மட்டும்தான் நான் தொந்தரவு பண்ண முடியுது, என்னால் நான் வேறு யார்கிட்ட கேட்பேன் அப்படின்ட்டு ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். இதை வந்து வயலட்டை கவனிக்கிறாளான்னு இங்கேருந்து பாப்பாவை கவனிக்க மாட்டாவ. அவள் வந்து அவள் பிள்ளைங்களை கவனிச்சிக்கிட்டு இருப்பாள். அப்போ வந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி லெட்ரு போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது அம்மா மகன் அவங்க 2 பேருக்குள்ளே உள்ள உறவு, அதாவது அந்யோன்யம் நல்லா தெரியும் அந்த அவள் பேசுகிற வார்த்தைகளில். சரிம்மா நீ வந்து மறிக்கொண்டு தூக்கிட்டு இறங்கு, பஸ்ஸை கிளப்ப போகிறான். டிரைவர் வந்து உட்காந்துருவார் சீட்டில், பஸ்ஸு கிளப்பிடுவாம்மான்னு சொன்னோன்னே இவன் வந்து இறங்குவான். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம், அவன் என்ன பண்ணுவான், தங்கச்சி அந்த பொண்டாட்டி கூப்பிட்டு, வேலைட்டு நீ பர்ஸை கொடு, மேரி குட்டிக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பான் இப்போ ஒய்ஃபுக்கிட்ட. அது என்ன பண்ணும், பர்ஸை கொடுக்காம கையில் வந்து ஒரு ரூபா நோட்டை எடுத்து அந்த பிள்ளைகிட்ட நீட்டும். அந்த பிள்ளை என்ன பண்ணும், அம்மாவை பார்க்கும், அம்மாவை பார்த்துட்டு பணத்தை வாங்கிக்கும். பணத்தை வாங்கும். அப்புறமேல
அந்த மேரிக்குட்டியை முதல்ல இறக்கி விட்டு இவ்வளோ ரோசம்மாவும் கீழே இறங்கி நிற்பா. பஸ்ஸு ஹார்ன் அடிக்கும். பத்திரமா போங்கப்பா, அங்கே போய்ட்டு நீங்கள் அப்போ வர நகையெல்லாம் போட்டிருக்கா, பத்திரமா 2 பஸ்ஸு தூங்கிடாதீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரைலாம் பண்ணிவிட்டு அந்த அவங்க நெத்தியிலெல்லாம் சிலுவை போட்டுட்டு இந்த அம்மா இறங்குது. இறங்கின பிறகு பஸ்ஸு தொலைவில் போயிடும். தொலைவில் போன பிறகு அந்த மேரிக்குட்டி அவன்கிட்ட 1 ரூபா வாங்கினுச்சுல, அந்த 1 ரூபாயை வந்து இவள்கிட்ட நீட்டும் தான் அம்மா அப்படின்னு நீட்டும். அந்த 1 ரூபாயை பார்த்த பிறகு அவள் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தரே நான் பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து மனசில் அரைஞ்சிது. இது கதையை முடிச்சிட்டாரு. முடிக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, ஆரம்பத்தில் காட்டினார்ல, இவர் சொல்லி முடிப்பா பஸ்ஸு தொலைவில் போயிடுது. அந்த மரத்துலேருந்து அடைஞ்ச புறாக்கள்லாம் திரும்பி வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறாரு. அவ்வளோதான் கதை. கர்த்தரே நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 ரூபாயை வாங்குறாள்ல, அவன் ஏன் அந்த வார்த்தையை சொன்னான்? இது நீங்களும் தயவுசெய்து உங்களோட வியூஸை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.